ஜிவி பிரகாஷ் அவர்களோட பென்ட்ரைவ் ஒன்று சைந்தவி அவர்களோட கையில் கிடச்சிருக்கு அப்படின்னும் அதை அவங்க செக் பண்ணி பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாடகியும் அவரோட மனைவியுமான சைந்தவி அவர்களை பிரிய போகிறேன் அப்படின்னு அவரோட சோசியல் மீடியா தளத்தில் தெரிவிச்சிருந்தார். சைந்தவி அவர்களும் அதே விஷயத்த பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பிரிவு இவங்களை விட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வழியை கொடுத்துருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளான கப்பலாகவே இருந்தாங்க. 11 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணியிருக்காங்க, 11 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 24 வருஷம் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய லாங் பீரியடில் ஒன்றா இருந்தவங்க எதற்காக இப்போ பிரிகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு. இப்போ ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் அன்வி அப்படிங்கிற குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு 4 வயசு தான் ஆகுது. அவங்க இப்போ சைந்தவி அவர்களோட பராமரிப்பில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை பற்றின நியூஸ் தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, சைந்தவி அவர்களோட வீட்டில் ஒரு சில விஷயங்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜிவி பிரகாஷ் அவர்களோட பென்ட்ரைவ் ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ஒரு பென்ட்ரைவை அவங்க எடுத்து அவங்களோட லேப்டாப்பில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அதில் முழுக்க இவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்னு நிறையா இருந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட பாடல்கள், இவங்க ரெண்டு பேத்துக்கு பிடித்த பாடல்கள், இவங்க ரெண்டு பேரோட லவ் நினைவாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி அந்த ஒரு பென்ட்ரைவில் அவர் போட்டு வச்சுருந்துருக்காரு. அண்ட் அதை தான் சைந்தவி அவர்களோட வீட்டில் சைந்தவி அவர்கள் கண்டெடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருந்ததெல்லாம் பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. பொதுவாக சைந்தவி மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவாங்கன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்கள போலவே ஜிவி பிரகாஷ் அவர்களும் அவங்களோட லவ்வில் இருந்த நினைவுகளை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. சங்கர் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டராக மாறினவர் தான் இயக்குனர் வசந்தபாலன். ரொம்பவே திறமையான ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட படைப்பில் வெளிவந்திருந்த வெயில் படமாக இருக்கட்டும், அங்காடி தெரு படமாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இவ்வளவு நல்ல படங்கள் எடுத்தும் இவர் கமர்ஷியல் படம் எடுக்காததுனால மிகப்பெரிய சிரமத்தில் தான் இருந்து வந்துகிட்டு இருக்காரு. அவருக்குன்னு சொந்த வீடு கூட கிடையாதாமா. இதை பற்றி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்துட்டு படம் கமர்ஷியலாக எடுக்க தெரியாமல் இல்லை அண்ட் பிடிக்காமல் இல்லை, எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அதை தான் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க தான் பிடிச்சிருக்கு. என்னோட லைஃப்பில் நான் மிகப்பெரிய தோல்விகளை பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால தான் தோல்விகள் பற்றின படம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னவோ. ஆனால் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எல்லாருமே சொல்கிறாங்க, என் நண்பர்கள் குடும்பம்னு எல்லாருமே கமர்ஷியல் படம் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது என்னால் முடியலை. இதுதான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இப்படி ஒரு நல்ல டைரக்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் உச்சி கொட்டி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.